வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கர்மா அப்படின்ற குஜராத்தி மூவி தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல தந்திவன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு கணவன், மனைவி, அப்புறம் ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது அந்த ஒய்ஃபோட கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து இவங்களோட ஹஸ்பண்டை வாரணாசியில வச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்களும் சொல்றாங்க தன்னோட ஹஸ்பண்ட் டெல்லிக்கு தான் போயிருக்காரு, வாரணாசி இல்ல அப்படின்ற மாதிரி. இல்ல, நான் வாரணாசியில தான் பார்த்தேன்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆரம்பத்துல அதை சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நிறைய ப்ரூஃப் வந்து இவர் வாரணாசிக்கு தான் அடிக்கடி போயிட்டு வராரு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாலும் அது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவர் எதுக்காக வாரணாசி போயிட்டு வராரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள், அவர் சொல்லக்கூடிய அந்த பிளாஷ்பேக், இது எல்லாமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த கதை ஒண்ணு சொல்லுவார்ல, அதை சொல்லி முடிச்ச உடனே இந்த படத்துல என்ன மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு முடிவு தான் இருக்கும். பட் அதை சுத்தி இவங்க நிறைய டிராமா, நிறைய த்ரில்லாம் ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய லெவல்ல இம்ப்ரெசிவா இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல இவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த விஷயம் இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிளா அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா பார்த்து முடிக்கிற மாதிரியான ஒரு படம் தான். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான படம். என்னன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ அண்ட் த்ரில்லோ பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.